சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரைக்கும் விஜய் அப்படின்ற மிகப்பெரிய கண்டென்ட் கிடச்சிட்டே இருந்தது. சீமானுக்கும் சாட்டை துரைமுருகன் இவங்க ரெண்டு பேருக்குமே விஜய் அப்படின்ற வார்த்தையை தவிர வேறு எந்த கட்சி கொள்கை கோட்பாடு தத்துவம் எதுவுமே கிடையாது. அவங்க ஏற்கனவே கட்சியோட கொள்கை எல்லாத்தையும் வித்துட்டு அடமானம் வச்சுட்டு முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்பு நிலை அப்படின்னு போயிட்டாங்க. திமுக தான் என் கொள்கை எதிரி, திமுகவை ஒழிப்பது தான் எனது லட்சியம் அப்படின்லாம் பேசிட்டு வந்த சீமான் இன்னைக்கு அதே வாயால் விஜயை ஒழிக்கணும்னு பேசிட்டு இருக்காரு. அவர் பேசினது மட்டும் இல்லாமல் சாட்டை துரைமுருகனை தோணும் போதெல்லாம் கீ கொடுத்து விட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி அவர் பேச விட்டுட்டு இருக்காரு. அவர் எதையோ வாய்க்கு வந்ததெல்லாம் கத்திட்டு இருக்காரு. இப்போ தேர்தல் முடிகிற இந்த நேரத்தில் ஒரு காணொலி ஒன்று பதிவு பண்ணியிருந்தார் சாட்டை துரைமுருகன். வழக்கம் போல் அவரோட வீடியோக்கள் எப்படி ஆபாசம் அதெல்லாம் உச்சத்தில் இருக்குமோ அதே போல தான் இருந்தது. ஆனால் இதில் ஒரு படி மேலே போய் நாகரிகம்னா என்னென்னு சுத்தமாக அவருக்கு ஏற்கனவே தெரியாது. ஆனால் இந்த முறை விஜயை ஒருமையில் அவன் இவன் அடி முட்டாள் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தார். என்னன்னு கேட்டால் விஜய் சரியான பாதையில் போகலை, ஒரு தலைவனுக்கான அறிகுறி இல்லை, இவர் ஒரு தற்குறி, இவர் ஒரு முட்டாள் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் கிட்ட ஒரு சில நியாயமான நேர்மையான நாகரிகமான கேள்விகளை நம்ம கேட்கணும்னு நம்ம நினச்சோம். ஏன்னா அவரை மாதிரி நமக்கும் ஒருமையில் ஆபாசமாக அவன் இவன் அப்படிலாம் பேச தெரியாது. நம்மளால் பேச முடியும், ஆனால் அந்த மாதிரி அரசியலை பண்ணுறதுக்கு இங்கே யாரும் வரல. இந்த மாதிரி அரசியலை பண்ணுறதுக்கு இங்கே தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, அது சீமானும் சாட்டை துரைமுருகன் தான். எப்போ வாயை திறந்தாலும் ஆபாசத்தின் உச்சத்துக்கு போகிறது, அதை கைதட்டி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு நினச்சா அந்த கூட்டத்துக்காக நம்ம மிகப்பெரிய வீரன் சூரன் தீரன் நினச்சிட்டு இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க.